பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. திமுக பொருளாளர் TR பாலு தலைமையிலான இந்த குழுவில் கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராசா, திருச்சி சிவா மற்றும் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்று ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தையின் முதல் நாளான இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் திமுக குழுவினர் தனது ஆலோசனையை தொடங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாளை வைகோ தலைமையிலான மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினருடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் அதற்கு அடுத்த நாளான பிப்ரவரி 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் திமுக குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்த உள்ளனர். கூட்டணிக்குள் தொகுதி பங்கீட்டை விரைவாக முடித்துவிட்டு தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. திமுக பொருளாளர் TR பாலு தலைமையிலான இந்த குழுவில் கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராசா, திருச்சி சிவா மற்றும் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்று ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தையின் முதல் நாளான இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் திமுக குழுவினர் தனது ஆலோசனையை தொடங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாளை வைகோ தலைமையிலான மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினருடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் அதற்கு அடுத்த நாளான பிப்ரவரி 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் திமுக குழுவினர் விரிவான ஆலோசனைகளை நடத்த உள்ளனர். கூட்டணிக்குள் தொகுதி பங்கீட்டை விரைவாக முடித்துவிட்டு தேர்தல் பணிகளை தீவிரமாக இறங்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது.